லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனை 6 மாசத்துல விடுதலை, 50 லட்சம் ரூபாய் கடன் நெக்ஸ்ட் டே விடுதலை, ஒரே நாள்ல ஒரு தீர்வு ஆண்டவர் உண்டாக்குனார்ல உங்களுக்கு செய்வார். எத்தனை கோடியா இருக்கட்டுங்க, அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவரை விசுவாசிங்க, அவங்களுடைய குறைகளை அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு விடுதலை. கடன் பிரச்சனை விடுதலையாக்கி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இனி கடன் வாங்காம ஆசீர்வாதமா நிம்மதியான ஒரு கடன் வாங்கிட்டா நிம்மதி போயிடும், பாதிக்கப்படும். அது கடன்கார வந்துருவாங்களோ, பெறுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, பயம், கலக்கம், அதெல்லாம். அப்ப நீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி? கடன் வாங்காம வாழ முடியுமா? நம்ம சில காரியத்தை பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். நாம இப்போ தியானிக்க போகிறோம். அப்போ 3வது நான் சொன்ன முதல்ல விசுவாசிக்கணும், 2வது சிந்திக்கணும், எங்க தவறு நடந்தது, எப்படி கடன் பிரச்சனை ஆனது என்பதை சிந்தித்து மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுக்கணும். 3வது தீர்மானியுங்கள், தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன தீர்மானம் எடுக்கணும்? 4 காரியங்களை நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்மானம் எடுக்கணும். நல்ல கவனிங்க, இதை செய்யும் போதுதான் கடன் பிரச்சனை விடல. நான் ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனை மாறிடும், மோகன்லாஸ் ஜெபிக்கிறார், நடக்காது கதை. வசனத்தின்படி நீங்க போகணும். நீங்க அறிந்து கொள்ளுங்க, வசனம் கர்த்தருடைய வசனம், இயேசு அவர்தான். மோகன்லாஸ் விடுதலை தர முடியாது, மோகன்லாஸ் ஜெபிச்ச உடனே மாறிடாதுங்க. வசனத்துக்கு நீங்க செவி கொடுத்தா நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்களே அவர் நேசிக்கிறார்ல, உங்க ஜெபத்துக்கு கனம் கொடுக்கிற ஒரு தேவன் அவர், மரியாதை கொடுக்கிற தேவன் அவர். என்னைக்காவது உங்களை பார்த்து நீ ஜெபிச்சாலும் கேட்க மாட்டேன், மோகன்லாஸ் ஜெபிக்க சொல்ல உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஏன்னா உங்க ஜெபத்தை அவர் கேட்க விருப்பத்தோடு இருக்கிறார். நீங்க ஜெபிச்சாலே அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இயேசுதான் முக்கியம், இயேசுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம். மோகன்லாஸ் அல்ல. ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க, ஒரு ஊழியக்காரன் போனா இன்னொரு ஊழியக்காரர், அவ்வளவுதான். ஆனா இயேசுதான் என்றைக்கு நிலைத்து இருக்கிறவர். அவர் சொல்லிக் கொடுக்கதான் எங்க வேலை. எப்படி நீங்க சுகம் பெறணும், விடுதலை பெறணும், காத்துக்கொள்ளணும், ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கறது ஊழியக்காரனுடைய வேலை. அப்போ உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். உங்க கூட சேர்ந்து ஒருவருக்காக ஒரு ஜெபிகள் என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிற அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் முக்கியம். அப்ப நீங்க நல்ல கவனிங்க. இப்போ தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஒரு 4 காரியம் வேணும்னா குறித்துக் கொள்ளுங்க. முதலாவது தீர்மானம், வாங்கின கடனை திரும்ப கொடுக்க தீர்மானிக்கணும். சிரிப்பா இருக்கா அவங்களுக்கு? சிலர் வாங்கினா திருப்பி கொடுக்கிற சிந்தையே கிடையாது. கடனை திருப்பி கொடுக்கணும் எண்ணமே இல்லாம இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, அவங்க வாழ்க்கையில பிளஸிங் இல்லை, இருக்கிறதை இழந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க